வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ இப்போ நம்ம ஒரு டிராகன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி இருக்கும்போது இந்த டிராகன் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டிராகன் பத்தி பார்க்க போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு ஃபேன் ஃபேவரட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம டெசேரியான். ஸோ புக் ரீடர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிராகன். ஸோ சன்ஃபயர் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்ட்டு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெசேரியான் தான். அண்ட் இதோட ரைடர் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சா பாருங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த டிராகன் பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் நான் இந்த ரைடர் பத்தி யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டேரன் டார்கேரியன் தான். அண்ட் ஆல்சோ இது வந்து த ப்ளூ குயின் சொல்லியிருப்பாங்க. எப்படி நம்ம மெலிசா வந்து நம்ம ரெட் குயின் சொன்னாங்களோ. அண்ட் இது எப்போ பொறந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 120 ஏசில வந்து பொறந்துச்சு. அண்ட் 10 வருஷம் கழிச்சு வந்து இறந்துட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ நெறைய இடத்துல வந்து ஸ்பாய்லர் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பாய்லர் வேணாம்னா ப்ளீஸ் ஸ்கிப் த வீடியோ. அண்ட் ஸ்பாய்லர் வார்னிங்கோட அந்த வீடியோக்குள்ள போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெசரியா வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ப கிட்டத்தட்ட ஒரு கோபால்ட் கலர்ல, ப்ளூ கலர்ல வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப இத பார்க்கும்போதே ஒரு டிராகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு காட் அந்த மாரி தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த வந்து ஒரு செம்ம பிரெட்டியான ஒரு டிராகன். அண்ட் 129 ஏசில நம்ப டெசரியன் வந்து ஃபைட்டிங் சைஸ்ல இருந்துச்சு. ஏன்னா அது 120 ஏசில தான் பொறந்துச்சு. அண்ட் ஆல்சோ மிகப்பெரிய ஒரு ஃபைட்டர் டிராகன்லாம் இல்ல. பட் இருந்தாலுமே நம்ப அ டேரன் டார்கெரியன் கூட நல்ல ஒரு பாண்டிங்ல இருந்துச்சுன்னு கூட சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட வந்து இந்த டிராகன் வந்து நம்ம வேகார், ட்ரீம் ஃபயர், சன்ஃபயர் இந்த மாரி எல்லா ஒரு டிராகன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சைல்ட் டிராகன் மாரி தான். அண்ட் ஆல்சோ நம்ம டெசரியன் வந்து இருந்தாலுமே ஒரு 10 வருஷம்க்குள்ளேயே அ பெருசா வளர்ந்துட்டு. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெசரியான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிராகன் பிட்லயே வளரல. மோஸ்ட்லி நம்ம டேரன் டார்கெரியன் தான் அத வந்து எங்க கூட்டு போயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ப ஹை டவுன் கிட்ட கூட்டு போயிட்டாரு. அங்க அத ஓப்பனா தான் வளர்த்தாரா, இல்ல எப்படின்னு சொல்லி தெரியல. பட் மோஸ்ட்லி நம்ம டெசரியன் வந்து வெறும் 10 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வெர்மித்தாரோட ஒரு 1/3 ஆஃப் சைஸ்க்கு வந்து வந்துட்டு பெரிய விஷயம் தான். பட் இருந்தாலுமே டெசரியன் இப்ப செம்ம ஃபாஸ்ட்டா கூட இருந்துச்சு ஓகேங்களா? நம்ம டான்ஸ் ஆஃப் தி டிராகன்ஸ்ல. அண்ட் கிட்டத்தட்ட அந்த பையன் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம டேரன் டார்கெரியன் நம்ம ஓல்ட் டவுன்ல இருக்காரு. அந்த டிராகன வச்சு வந்து அவர் நெறைய பேட்டில்ஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேட்டில் ஆஃப் ஹனிவைன். ஸோ இந்த ஹனிவைன்ல வந்து நம்ம ஆர்மண்ட் ஹைட்டவர் வந்து நம்ம ரீச்ல வந்து போயிருப்பாரு. அண்ட் அங்க வந்து இந்த பேட்டில் வந்து நடந்திருக்கும். அண்ட் இந்த ஒரு பேட்டில்ல நம்ம டேரன் டார்கெரியன் ஒரு ஸ்கொயரா தான் இருந்திருப்பார். நைட் கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது, அங்க வந்து அவர் வந்து எப்படி பண்ணியிருப்பார்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹைட்டோட ஆர்மியோட மட்டும் தான் வந்து இருப்பாங்க. பட் இவர் வந்து பெரிய லெவல்ல அங்க இன்வால்வ் ஆக மாட்டார் ஃபர்ஸ்ட்ல. பட் என்ன நடக்கும்ன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த பையன் வந்து அந்த பேட்டில் ஆஃப் ஹனிவைன்ல நம்ம ஆர்மண்ட் ஹைட் அவரோட ஃபோர்ஸஸ் அந்த பையன் தோக்குற நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டேரன் டார்கெரியன் அந்த பையன் வந்திருப்பாரு. அண்ட் அங்க வந்து அந்த பேட்டில் வந்து இவர் தான் வின் பண்ணியே குடுப்பாரு. அன்னைக்கு அந்த டிராகன் இல்லன்னா நம்ம ஆர்மண்ட் ஹைட்டவர் கண்டிப்பா தோத்துருப்பாரு. ஸோ கசின் ஆஃப் நம்ம அலிசன் ஹைட்டவர். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டில் நம்ப இவருக்கு வந்து அண்ட் இந்த ஒரு பேட்டில்ல தான் நம்ப ஆர்மண்ட் ஹைட்டவர் நைட் பண்ணி இவருக்கு வந்து ஒரு பேர் குடுப்பாரு. டேரன் த டேரிங் ஓகேங்களா? இதான் அந்த பையனோட நிக் நேம். அண்ட் இந்த டிராகனோட செகண்ட் பேட்டில்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஸ்கவுட்டிங் மிஷன் மாரி பார்த்தீங்கன்னா, நம்ப ரோஸ் ரோட் இந்த இடத்துல வந்து நம்ப ரெனேரோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க ஆர்மி மாரி. ஸோ அந்த சப்போர்ட்டர் வந்து ஸ்கவுட் பண்ண போம்போது எல்லாருமே பார்த்து இந்த டிராகன பார்த்தே பயந்து ஓடிருவாங்க. ஏன்னா டிராகன் ஃபயருக்கு வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பா பயப்படுவாங்க. இந்த ஒரு வெஸ்ட்ரோஸ்ல. ஸோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஆ நம்ப டெசரியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீ டூ ஹண்ட் டிராகன் ஒரு வைல்ட் டிராகன் மாரி தான் வளர்த்தாங்கன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம டேரன் டார்கெரியன் அந்த இயர்ல வந்து வந்து ஏன் இந்த அளவுக்கு சைஸ் நம்ம பெருசா வளர்ந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டேனிஷ் டிராகன் வந்து வைல்ட் டிராகன்ஸ் மாரி வளர்ந்ததுனால வந்து சைஸ்ல பெருசாயிட்டு மோஸ்ட்லி அஃபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்ட நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிராகன் பிட்ல ஒரு டிராகன்ஸ போட்டீங்கன்னா, அதோட சைஸ் வந்து குறையும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாரி டிராகன்ஸ் நம்ம டெசரியானோ, இல்ல நம்ம டெனரிஸோட ட்ரோகான், ரேகால், விசரியான் ஸோ இந்த மாரி டிராகன்ஸ்லாம் மோஸ்ட்லி வைல்ட்ல தான் வளர்ந்துச்சு. அண்ட் அதுக்கான மெயின் ரீசன் நம்ம டேரன் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட அந்த பையன் வந்து எல்லா வாருமே அவர் தான் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா, இந்த ஒரு டைம்லைன்ல நம்ம ஏகானுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட் ரிடன் ஆயிட்டாரு. அவர் நெறைய பேர் இறந்துட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. எய்மண்ட் வந்து இறந்துட்டாரு. ஸோ கிரீன்ஸோட கடைசி ஹோப் நம்ப டேரன் டார்கேரியன் தான். அண்ட் கிட்டத்தட்ட வந்து நம்ம டேரன் டார்கேரியன் இந்த டிராகன வச்சு வந்து பெரிய லெவல்ல இன்னொரு பேட்டில் பண்ணது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டம்பிள்டன். எஸ் அந்த இடத்துல தான் நம்ம டேரன் வந்து ஒரு பெரிய லெவல்ல பேட்டில் பண்ணியிருப்பாரு. அண்ட் இருந்தாலுமே இந்த டெசரியன் வந்து வந்து பேட்டில் பண்ணாலுமே நம்ம ஹைட்டவர் ஆர்மி வந்து அந்த பேட்டில்ல ஜெயிச்சாங்க. அண்ட் ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் டம்பிள்டன் நடந்திருக்கும்போது தான் நம்ப இவங்கள அனுப்பியிருப்பாங்க.
ஸோ இது ஃபர்ஸ்ட் பேட்டிலே அனுப்பிச்சிருப்பாங்க. பட் அவங்க 2 பேரும் நம்ம செகண்ட் பேட்டில் தான் வந்து இருந்திருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டில் யார் அனுப்பிச்சிருப்பாங்க? நம்ம ஹியூ ஹேமர், நம்ம ஆல்ஃப் த ஒயிட். ஸோ இந்த 2 கேரக்டர்ஸுமே போய் அனுப்பிச்சிருப்பாங்க. நம்ம பிரின்ஸ் டேரனுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நான் இதை போன வீடியோ போய் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இவங்க 2 பேர் வந்ததுக்கப்புறம் நம்ம டேரன் வந்து எப்படியோ உங்களை வந்து ஐ மீன் சமாதானம் பண்ணி பெட்டர் பிரிட்ஜ் வந்து நம்ம ஹியூக்கு குடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் நம்ம கிரீன் சைடுக்கு வந்து கொண்டு போயிருப்பாரு. பிகாஸ் நம்ம ஹியூக் த ஹேமருக்கும் தெரியும், நம்ம ஆல்ஃப் த ஒயிட்க்கும் தெரியும். மேபி இப்ப நம்ப கிரீன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜான பொசிஷன்ல இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இப்ப அவங்களுக்கு தேவைப்படுறது டிராகன்ஸ் அண்ட் சில விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சப்போர்ட் இருந்தா, கிரீன்ஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் சைட் இருக்கு. ஏன்னா, கிரீன்ஸ்ட்ட வந்து இவங்க அதிகமா நெகோஷியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைட் தோத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அண்ட் நீங்க அதிகமான ஓவர் பவர்டா இருக்கீங்க. ஸோ நீங்க அந்த சைடு போயிட்டீங்கன்னா, நான் வந்து இந்த வார ஜெயிச்சு குடுக்குறேன். நீ வந்து என்ன கிங் ஆக்கிட்டு கூட சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இத தான் சேமான விஷயத்த நம்ம ஹியூ ஹேமர் பண்ணாரு. ஸோ நம்ம டேரன்ட்ட போயிட்டு நான் தான் கிங் ஆகும்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு நம்ம டேரன் வந்து நம்ம ஒயின தூக்கி மூஞ்சில அடிச்சு விட்டு, நீ வெளில போடான்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் நம்ம ஹியூ ஹேமர் அப்ப அவரே வந்து தன்னை தானே க்ரௌன் பண்ணிப்பாரு. ஸோ இத பார்த்ததுக்கப்புறம் நம்ம கேல்ட்ராப்ஸ விட்டு நம்ம டேரன் டார்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாரு. நீங்க நம்ம ஹியூ ஹேமர் வந்து கொன்னுடுங்கன்ட்டு. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம லார்ட் ஆன்வின் பீக் வந்து நம்ம ஹியூ ஹேமர் வந்து கொல்ல போயிருப்பாரு. அண்ட் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி தெரியும். உங்களுக்கு எப்படி என்னன்னு தெரியலன்னா, கண்டிப்பா நான் போட்ட ஹியூ ஹேமர், ஹல்க் த ஒயிட் இந்த 2 வீடியோஸுமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதில வந்து நான் ஃபுல் ஸ்டோரி சொல்லியிருப்பேன். இந்த 2 சைட் கேரக்டர்ஸ் பத்தி. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ மத்த எல்லா விஷயமே முடிஞ்சுட்டு, அப்படி இருக்கும்போது நம்ம டேரனுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு செகண்ட் பேட்டில் ஆஃப் டம்பிள்டன். எஸ் ஃபர்ஸ்ட் பேட்டில்ல வந்து நம்ப கிரீன்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. நம்ப பிளாக்ஸ் வந்து இவங்களையும் நம்ம வெர்மித்தாரி இவங்களையும் அனுப்பிச்சிருப்பாங்க. சில்வர் விங் ஐ மீன் நம்ம ஆல்தோ ஒயிட்டையும் நம்ம ஹியூ ஹேமரையும் அனுப்பிச்சிருப்பாங்க. பட் இங்க என்ன ப்ராப்ளம்னா அவங்க வந்து பிட்ரே பண்ணிட்டாங்கல்ல. ஸோ செகண்ட் பேட்டில் ஆஃப் டம்பிள்டன் நடக்கும். இங்க நம்ம செகண்ட் பேட்டில் ஆஃப் டம்பிள்டன்ல நம்ம ஆடம் வந்து நம்ம சீ ஸ்மோக்ல வந்திருப்பாரு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து இந்த பேட்டில் வந்து ஒரு ஒன் சைடட் பேட்டில் மாரி தான். ஏன்னா ஆடம் வந்து அந்த ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் தான் ஓகேங்களா. இது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்த்த ஒரு அட்டாக்லாம் கிடையாது. ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்ல எல்லாருமே எரிச்சிருப்பாங்க. நீங்க நம்ம டேரன் டார்கெரியன் வந்து இறந்ததா சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து நம்ம டேரன் டார்கெரியன் வந்து ஆ ஃபைட் பண்ணி இறந்ததா சொல்றாங்க. இன்னொன்னு வந்து அண்ட் ரைடர்லெஸ்ஸா இருந்தாலுமே நம்ப டெசரியன் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, மேல பறந்து அட்டாக் பண்ண தான் போச்சு ஆக்சுவலா நம்ப சீ ஸ்மோக்க. பட் இருந்தாலுமே நம்ம டெசரியானால வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு ரைடர்லெஸ் டிராகன் வந்து ரொம்ப அளவுல ஒரு ஃபைட் கிடையாது. அண்ட் நம்ம டெசரியன் வந்து ஒரு டிராகன் ஃபைட்ல கண்டிப்பா தோத்துரும். ஜஸ்ட் வந்து அது நீங்க ஒரு ஆர்மி அந்த மாரி தான் வந்து யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம டெசரியன் வந்து டிராகன் ஃபைட்ல பெரிய லெவல்ல வந்து இருந்தது கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஃபைட் வந்து என்னதான் டஃப்பா இருந்தாலுமே நம்ம சீ ஸ்மோக்கே வந்து இந்த டிராகனுமே ஒரு டஃப் ஃபைட் தான் குடுத்துச்சு ஆக்சுவலா நம்ம டெசரியான். பட் இருந்தாலும் இப்போ வந்து குறுக்க அந்த ஸ்கை கௌசிக் வந்தா அந்த மாரி பெர்மித்தர் வந்து நம்ப வானத்துல பறந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம வெர்மித்தார்னா நம்ம சீ ஸ்மோக் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம டெசரியானுமே டக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு. அண்ட் மறுபடியும் ஒரு பேட்டில் ஆஃப் 3 டிராகன்ஸ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் 3 டிராகன் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சன்ஃபயர், நம்ம மெலிஸ், நம்ம வேகார். அண்ட் இந்த ஒரு பேட்டில் ஆஃப் 3 டிராகன்ஸ்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீ ஸ்மோக் அண்ட் பெர்னித்தர் வந்து முன்னாடியே இறந்துட்டு, பட் டெசரியான் வந்து கடைசி தான் இறந்துச்சு. இந்த சின்ன டிராகன் தான் கடைசியாவே இறந்துச்சு. பட் இருந்தாலுமே கிட்டத்தட்ட நம்ம டெசரியானோட விங்ஸ் எல்லாமே வந்து கிழிஞ்சிட்டுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம டெசரியானால திருப்பி பறக்க கூட முடியல. ஐ மீன் அந்த டிராகன் ட்ரை கூட பண்ணுச்சு ஆக்சுவலா. 3 தடவ ட்ரை பண்ணியிருக்கும். பட் பறக்க முடிஞ்சிருக்காது. அண்ட் அந்த டிராகன்ல நெறைய பெயின்ல இருந்திருக்கும் அந்த டிராகன் வேற ஓகேங்களா. அண்ட் அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பாவமா இருக்கும். ஐ மீன் ஒரு மெர்சி கில்ன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிப்பட்ட மெர்சி கில் தான் நம்ப பெஞ்ச் ஸ்காட் பிளாக்வுட் பண்ணியிருப்பாரு. அண்ட் 3 ஆர்ச்சர விட்டு ஒரு ஆர்ச்சர விட்டு 3 ஆரோஸ் வந்து நம்ம டிராகனோட ஐல வந்து கில் பண்ண வச்சிருப்பாரு. அண்ட் இது எப்படி அவர் பண்ணாருன்னு சொல்லி தெரியல. பட் பிளாக்வுட் வந்து யாரோட சப்போர்ட்ன்னு தெரியும். பிளாக்ஸோடது. ஸோ அதனால அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்ஸால பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு வார் கிரைம்ன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் நம்ம டெசரியன் வந்து ஒரு ப்ரொலாங் தான் இருந்துச்சு. ஐ மீன் இந்த ஒரு பேட்டில் ஆஃப் 3 டிராகன்ஸ்ல 3 டிராகன்ஸுமே இறந்துட்டு, அண்ட் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த டிராகன் ரொம்ப ரொம்ப ஒரு பாவமான டிராகன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா,
அந்த டிராகன் ஃபைட் அப்ப இந்த டிராகன் வந்து இந்த ஒரு ஃபைட் எப்படி இங்க ஷோல காட்டப் போறாங்கன்னு தெரியல. பட் இந்த ஃபைட் ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். நீங்க மேலிஸ் வேகார் இந்த ஃபைட் பார்த்தீங்கல்ல, அத விட ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். ஸோ இங்க தான் இந்த ஒரு ஃபைட்ல தான் நீங்க ஒரிஜினலான டான்ஸ் ஆஃப் தி டிராகனோட மான்ஸ்ட்ராசிட்டி ஒரு டிராகன் இன்னொரு டிராகன் வந்து ஃபைட் பண்ணா எந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்கும்னு சொல்லி நீங்க தான் பார்ப்பீங்க. ஏன்னா, இங்க 3 டிராகன்ஸுமே இறந்திருக்கும். அண்ட் டிராகனோட மிகப்பெரிய எனிமி ஒரு டிராகன் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஃபைட்டுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இதான் நம்ம லைஃப் ஸ்டோரி ஆஃப் நம்ம டெசரியான். என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிராகன் நான் சொல்லுவேன். அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிராகன்ஸ். பட் இருந்தாலும் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அண்ட் பேட்டில் டிராகன் கிடையாது இது. ஓகே கைஸ். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபேவரட் டிராகன் எதுன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் திஸ் வாஸ் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.